2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். விருச்சிக ராசி, சந்திர பகவான் தசை, சந்திர தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகள், குரு 8ஆம் இடத்துல, ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான். மற்ற மாதாந்திர கோள்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த சந்திர பகவான் தசையில் கொடுக்குமா? கொடுக்கும். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான். இது ராசியில் நீசமாகி தசை நடத்துறது. மற்ற தசைகள் கூட அது இருக்கிற இடத்த பொறுத்து அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது பாகிஸ்தான் அதிபதி தசை. இந்த ராசிக்கு இப்போ இந்த வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது நீச பலன்கள், அதாவது நீச சந்திரனோட தசை. இது பௌர்ணமி அமைப்பில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் அந்த நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த ராசிக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இவர் வந்தார்னாக்கா, அதாவது செவ்வாயோட நட்பு கிரக வீட்டில் லக்னமாக உங்களுக்கு அமைஞ்சதுனாக்கா இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு, நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது. இப்போ 5ஆம் இடத்துல தான் சனி, உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இந்த சந்திர பகவான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது மட்டுமே, அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பொருளாதார ரீதியாக இல்லை உடல்நல ரீதியாக குடும்ப ரீதியாக இது மாதிரி தானே தவிர மற்றபடி பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதுவும் தசை உங்களுக்கு சரியாக இருந்துச்சுனாக்கா, அதாவது சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்து நல்ல ஒரு நட்சத்திர கிரகம், அதாவது அது எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கிறதுன்னு இப்போ சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா குருவுடைய நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுது. அனுச நட்சத்திரத்தில் இருந்தால் இப்போ சனியோட நட்சத்திரம். கேட்டையில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னாக்கா கேட்டை நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்து தசை பண்ணுற மாதிரி இது மாதிரியான தசைகள் இருக்கு இல்லையா. இந்த 3 கிரகம் குரு, சனி, புத பகவான், இந்த 3 கிரகம், ஏன்னா இது அஷ்டமாதிபதி. புத பகவான் நட்சத்திரத்தில் இருந்துனாக்கா அஷ்டமாதிபதி தசை. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்துச்சுனாக்கா இது 3 கூடையவர் 4ஆம் அதிபதி. இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் பாக்கியஸ்தானத்துக்கு அவர் 7ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியாக வராரு. இப்போ சந்திர பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நட்சத்திராதிபதி, அதாவது 3 நட்சத்திரம், இப்போ குருவோட நட்சத்திரமாக தான் சிறப்பு. விசாகத்தில் இருந்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் தசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அனுசமோ கேட்டையோ அந்த 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி 2 பேருமே, இல்லை புதன் சனி 2 பேருமே ஒரு நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும், நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, மற்றபடி வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில், அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த புத பகவான் இருந்தாலோ 10 வருடங்கள் சந்திர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுத்துரும். இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது வரும்?
3 நட்சத்திரமும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பிரித்து சொன்னோம்னா உங்களுக்கு குழப்பம் அதிகமாக இருக்கும். 35 வயசுக்கு மேலே 82 வயசுக்குள்ள இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது வரும். 35 வயசுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஒன்று தொழிலில் இருப்பீங்க, வேலையில் இருப்பீங்க, இது மாதிரி தான். பின்னாடி உடல்நலம் சம்மந்தப்பட்டதை பற்றி எதிர்பார்ப்பீங்க. இப்போ வேலை, தொழில், உடல்நலம் இந்த 3 பற்றி மட்டும் பேசுவோம் இந்த சந்திர தசையில். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் இப்போ பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்கள் 82 வயசு வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. 35 வயசுலேருந்து சந்திர தசையில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ சந்திர தசை நடக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வேலையில் எப்படி இருக்கும்? ஒரு சில தடுமாற்றங்கள் கொடுத்தா கூட வேலையில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. முன்ன பின்ன தான் இருக்கும். இருந்தாலும் வேலை எல்லாம் போகுமா, வேலையில் மாற்றம் வருமா அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்குது. உங்களுக்கு வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஏன்னா வேலையில் அந்தளவு ப்ரெஷர் வைக்கும். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசையாக இருந்தாலும் இது நீசமாகி தசை நடத்துறது ஒரு மனசெலவில் ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். என்னதான் உங்களுக்கு தசை நல்லா இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வீடு, வண்டி, வாகன சேர்க்கை எல்லாமே இருந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, ரொம்ப ஏழ்மையாக வறுமையில் கஷ்டப்படக்கூடிய நபர்கள், ஓரளவுக்கு வருமானம் வருது, ஏதோ போயிட்டுருக்கு, எனக்கு பொழப்பு போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கூட, திருப்தியான வாழ்க்கை அமைஞ்ச நபர்களுக்கு கூட சந்திர தசையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்னதாக ஒரு குறை வச்சுட்டே வரும். ஏன்னா அந்த நீசத்துக்கு உண்டான பலன்களை அது கொடுத்தே ஆகணும். பாகிஸ்தானாதிபதி இல்லையா, பாகிஸ்தானம் அப்படிங்கிறது கொடுப்பனை. உங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அந்த கொடுப்பனையிலே ஏதோ ஒரு குறை இருக்கும். உங்கள் சுய ஜாதகம் அதை சொல்லணும். என்ன கொடுப்பனை இருக்குது, உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டம் இருக்குது, உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு, உங்கள் ராசிக்கு, உங்களுடைய லக்னத்துக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த அதிர்ஷ்டத்தில் ஒரு குறைய வைக்கும். பாகிஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. முதல் 5 வருடம், பின்னாடி 5 வருடம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். முதல் 5 வருடம் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் முதல் 5 வருடம் நல்ல பலன்களை கொடுத்துரும். அதே ராசிக்கு யோகர், இவர் ராசிக்கு யோகர் தான். அப்போ பின்னாடி வரக்கூடிய 5 வருடங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும். முதல் 5 வருடத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். முதல் இப்போ சனி புத்தின்னு ஒன்று வரும். அதாவது சந்திர தசையில் சனி புத்தி சென்ட்ரு பகுதியில் இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு பின்னாடி வரக்கூடிய 5 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்காது. முன்னாடி வரக்கூடிய 5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா அது பிரித்து கொடுக்கும். எப்படின்னாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை பொறுத்து. இப்போ சந்திர தசை, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி புத்தியிலிருந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான இடத்துல நல்ல நட்சத்திரம் ஏறிந்தால் அந்த 5 வருஷமும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முன்னாடி 5 வருடம், பின்னாடி 5 வருடம் அப்படின்ட்டு. லக்ன யோகராக இருந்தால் உங்களுக்கு தொழில் பிரச்சனை வராது. ஏன்னா ராசிக்கு ஒரு யோகர் உங்களுக்கு நீசமாக இருந்தால் கூட பெருசாக உங்களுக்கு தொழில் சாணம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு அடிவாங்காது, பிரச்சனைகளை கொடுக்காது. நல்ல ஒரு தொழில், வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் எல்லாமே போகும். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நல்லாவே போகும். இப்போ ஆனால் லக்ன யோகராக இவர் வந்துட்டானாக்கா, லக்ன அவயோகராக வந்தால் மட்டுமே முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 5 வருடங்களை நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் முதல் பாதியில் இருக்கிறீங்களா, பின்னாடி பாதியில் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ முதல் பாதியில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்கனாக்கா, இப்போ சனி புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய 5 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். பொதுவாகவே இந்த கிரக அமைப்புகள், அதாவது கிரக நகர்வுகள் கோச்சார ரீதியாக இப்போ குரு மட்டுமே உங்களுக்கு மைனஸாக இருக்க தவிர மற்றபடி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அந்த வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது நல்லாவே இருக்குது. சனியோட வீட்டில் இருக்கிறதாலும் அது அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த ராகு பகவான். ஒரு சில பேர் இடம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போய் லோனு வாங்கிறதுக்கு வச்சிங்கனாக்கா அதில் மீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது அப்படியே முழுகிடணும்லாம் சொல்ல முடியாது, நெகட்டிவாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தானாதிபதி திசை சந்திர தசையில் அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு இடம் விற்காமல் இருக்கும், அந்த இடம்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, பழைய இடத்த புதுப்பிக்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு சுப விசேஷங்கள், இது மாதிரியான ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சுப விசேஷங்கள், பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கறது, இது மாதிரி நிறைய இது சம்மந்தமாக ராகு 4ஆம் இடத்துல இருந்தாலே இடம் சார்ந்து நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து உங்களுக்கு இடம் கைவிட்டு போகிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு சுய ஜாதகத்தால் சந்திர பகவான் சரியில்லை, ஆனால் இருந்தாலும் கைவிடாது.
கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. வச்ச நகையும் சரி, வச்ச ப்ராப்பர்ட்டி சரி, எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கைவிடாது இந்த தசைங்கிறது. பாக்கியஸ்தானாதிபதி தசை எல்லாமே வேலை போகிற மாதிரியே இருக்கும், ஆனால் வேலை போகாது. ஒரு இடம் கைவிட்டு போகிற மாதிரியே இருக்கும், அந்த கைவிட்டு போகாது, மீட்டு வந்துடுவீங்க. கடன் பிரச்சனை வந்து ரொம்ப தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு போகாது. ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு பணம் வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்து அந்த கடன் பிரச்சனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த தசை உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடமாக இந்த இடம் வந்துச்சுனாக்கா, இந்த வீடு வந்துச்சுனாக்கா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் அதிபதியோட நட்சத்திரமாக இருந்தால், வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு அந்த நட்சத்திராதிபதி இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம், இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 6ஆம் அதிபதியோட நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அப்படி இல்லை, இந்த நட்சத்திராதிபதி இவர் 3 நட்சத்திரத்தில் இருக்காரு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த நட்சத்திராதிபதிகள் குரு, சனி, புதன் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால், அதாவது 6ஆம் அதிபதியோட வீட்டில் இருந்தாலோ 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ இப்போ வந்து நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும், கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். எல்லாமே ரிலீஃப் ஆகும். கிட்டத்தட்ட இது இப்படி இருக்கும்னு சொல்லிக்கலாம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கா, அது ரிலீஃப் ஆகும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா, அது குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த சந்திர தசையில் இருக்குது. இது பாக்கியஸ்தானாதிபதி தசை. இதுக்கு வந்து நிறைய டீட்டெயில் பார்க்கணும். அதிகப்படியாக எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே 10 வருடங்கள் சிறப்பு. இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் தான் இருக்கும் இந்த சந்திர தசை அப்படிங்கிறது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை, இந்த கிரக நகர்வுகள் குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களும் நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார்கள். நன்றி.